தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருணி. தொடர்பினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் தெய்வ நிலையை அடையலாம். தெய்வ நிலையே அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இதுதான் நாங்க இப்பவும் பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் இல்லையோ? ஆம். என்று நாங்கள் நினைச்சா எங்களோட மனம் என்னவாயிருக்கும்? சுத்தப்படுத்தப்படும். என்ன செய்யப்படும்? சுத்தப்படுத்து. சுத்தம், தூய்மையான மனசு. அப்ப தூய்மையான மனசுல என்ன நடக்கும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். கடவுள் இருப்பார். மனசுல தெய்வ நிலையை அடையலாம் என்றால் என்ன? எங்களோட மனசுல உள்ள கடவுளை நாங்கள் காணுவோம் உங்களோட மனசுக்குள்ள. நாங்கள் மட்டுமில்ல, உங்களோட பழக்கிற ஆட்களும் உங்களை கண்டுபிடிக்கிறான். உங்களை அவையில அறியாமலே உங்களுடைய ஒரு விருப்பம் வரும். நீங்க தூய்மையா மனசோட சந்தோஷமா கதைச்சா தேசிகன் எல்லாரும் உங்களை பார்த்தோன்னே என்ன செய்யணும்? ரமணன் உங்களோட கதைக்கணும் அவை அறியாமலே ஒரு விருப்பம் வரும். உங்களை கூட மதிப்பினான் சொல்வானி. சரியோ? அதுதான் தெய்வ நிலையை அடையலாம். அது உங்களோட அட்ராக்ஷன் வரும் மற்றவை. அதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? சுத்தமாக இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கை என்று நாங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்தால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் தூய்மையாக தூய்மை மனம் தூய்மையாக நாங்க நல்லா இல்லையோ? சரி, அப்ப இதுதான் அப்படியே இதை உங்களோட மனசுல இந்த பிரார்த்தனை செய்ய இது உங்களோட மனசுல வரணும். அதுக்குத்தான் இப்ப என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? மன தூய்மையை அடையணும்டா துறவரவியல் படிச்சு கொண்டிருக்கிறோம். எந்த இயல் படிச்சு கொண்டிருக்கிறோம் இப்ப? துறவரவியல்ல என்னென்ன அதிகாரம் படிச்சிட்டோம் துறவரவியல்ல தெரியுமோ? துறவரவியல்ல முதலாவது அதிகாரம் என்ன? புலால் மறுத்தல். இல்லை, அருளுடைமை. எத்தனையாவது அதிகாரம்? 25வது அதிகாரம் அருளுடைமை படிச்சாங்க. 26 என்ன? புலால் மறுத்தல். 26 அருளுடைமை. அருள் வந்தா அடுத்தது புலால் மறுத்தலாம். என்ன? என்னோட அருள் என்றால் என்ன? எங்களோட என்னது? எங்களுக்கு தெரியாதவர்களோடையும் அன்பு காட்டி தெரியாத உயிர்கள், எங்களோட தொடர்பில்லாத உயிர் என்றா ஆடு மாடு மனுஷர் எல்லாம். அதாலதான் அடுத்ததா என்னத்தை சொன்னவர் வள்ளுவர்?
அடுத்த உயிர்கள நீங்க அன்பு காட்டணும் கருணை காட்டணும் என்றால் புலால் மறுக்கணும். புலால மறுத்தால் பேனாங்காலை கொல்லாமை வேற பிறகுதான் கொல்லாமை வேற புலால் மறுத்தல் வேற. அது விளங்கிச்சு தானே உங்களுக்கு? அதுல 2 ஆக்ஷன், ஒரு ஆக்கள் கொள்றது, ஒரு ஆக்கள் புலால் உண்ணுதல். அப்ப இப்ப புலால் உண்ணாதேன்னு சொல்லிட்டார். பிறகு சொல்ல போறார் கொல்லாமையை பற்றி கொல்லாதேன்னு சொல்ல போறார். சரியோ? இப்ப அதுக்கு முதல் சொல்றார். இப்ப புலால் மரத்தில் படிச்சுட்டார். இப்ப என்ன படிக்க போறோம்? தவம். தவம். தவம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லுங்க. என்னன்னு தவம் என்றா நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? கை ஒரு ஆள் மட்டும் அந்த பேரை சொல்லி சொல்லலாம். உங்களோட விருப்பத்துக்கு அழிஞ்சதை தேசிகன் சொல்லலாம். அப்படித்தானப்ப நீங்க படிக்கணும். நீங்க வேற இடங்கள்ல தமிழ் படிக்கிறீங்களோ தேசிகன்? அப்ப படிக்க கதைக்கு சொல்லுங்க. புரியலாவேன் ஒரு சக்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கு கடவுளை வணங்கி அதுதான் தவம் செய்யறன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? தவம் புரியுறது. யார் தவம் புரியுறது? தவம் நாங்க செய்யறதோ? யார் கேள்விப்பட்ட சவானி கேள்விப்பட்டு இருக்கீங்களா தவத்தை பற்றி? தவம் செய்யறது யாருன்னு ஒரு காலம் கேள்விப்படல தேசிக? தவம் என்று ஒரு சொல்லியே கேள்விப்படலையே. என்ன என்று கேள்விப்பட்டு நீங்க? உங்களோட விரும்பின கணத்துக்காக வேண்டிய கடவுளை பிரார்த்திக்கொண்டு சாப்பிடாமல் இருக்கிறது. சாப்பிடாம இருக்கிறது. அதாவது நீங்க சில விஷயங்களை தியாகம் செய்யணும். தியாகம் தெரியும் தானே? செய்யணும். உங்களுக்கு விரும்பின விஷயத்தை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? அது சரி. என்னம்மா சகினா சொல்ல வலிக்கிட்ட நீங்க? நான் சொல்ல நினைச்சேன் மரியாதையோட இருக்கிறது, தெய்வம் பிரார்த்தனை பண்றது சொல்றீங்க. சரி, இப்ப வடிவாக்கலுங்கோ. சும்மா தவம் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் முனிவர்கள் தவம் செய்கிறன்றதான் எல்லாருக்கும் நினைச்சு கொண்டிருக்கணும். தவம் யார் செய்கிறது தெரியுமா? யார் செய்யறது வந்து முனிவர்கள். சாஜ் குளிப்பட்டுங்களா? முனிவர் அந்த சடையெல்லாம் வச்சு காவி உடையெல்லாம் கொடுத்து கொண்டு எல்லாத்தையும் துறந்து என்றால் என்ன, குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போய் தியானமா அப்படி இருக்கிறத எல்லாருக்கும் தெரியும். சரியோ? ஆனால் இங்க நாங்கள் சொல்ல போறது அந்த தவம் இல்லை. சரியோ? அப்ப இங்க நாங்கள் நாங்கள் முனிவரோ அப்படி எல்லாத்தையும் திறந்து கொண்டு போறதுக்கு இல்லை, பாட்டுல போய் தவம் செய்யறதுதான் சொல்றது. சரியோ? அப்படி கேள்விப்படையில ஒரு காலம் நீங்கள் தவம் செய்யறத பற்றி? முனிவர்கள் எல்லாம் விட்டு போய் கடவுளையே போய் தியானம் செய்து கொண்டு அதுதான் நம்ம வேலை. சரியோ? அதுதான் தவம் என்று எல்லாரும் நூலா நினைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களோ? உங்களுக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? அப்ப அந்த தவம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? இப்ப டீச்சர் சொன்னா பிறகு ஆனால் இங்க வள்ளுவர் சொல்றதும் அந்த தவம் இல்லை. என்ன தவம்னு சொல்லி சொன்னால், உற்ற நோய் நோன்ற எங்களுக்கு வர்ற துன்பங்களை நாங்க தாங்கிக் கொள்வோம் நடக்கத்தோட. சரியோ? அடுத்தது அடுத்த உயிர்களுக்கு நாங்கள் துன்பமும் செய்யக்கூடாது. அடுத்த உயிருக்கு துன்பம் வந்தால் அதை கண்டு நாங்கள் இறக்கப்பட்டு அவைகளுக்கு உதவ போகணும். அப்படி ரெண்டையும் செய்யறது தானா தவம். எங்களுக்கு வர்ற துன்பத்தை நாங்க பொறுத்துக் கொள்வோம். அதுக்குத்தான் நாங்கள் பிராக்டிஸ் பண்ற தவம் என்ன? நோன்பு. நோன்பு என்றால் என்ன? விரதம். ஏன் நாங்க கோயில்ல விரதம் இருக்கிற நாங்கள்? ஒரு பலன் கிடைக்க தவம். தவம். அதாவது நாங்கள் பலன் கருதி தவம் செய்யறோம். ஆனால் இங்க முனிவர்கள் செய்யறது போய் கனகாலமா தவம் செய்யணும். நாங்கள் நோன்பு தவம் செய்யறோம். எதிரி நாளைக்கு மேபி காரணம் சாப்பிடாம பசி இருக்கும், பசிக்கும். அதை நீங்கள் பொறுத்து கொள்றீங்க. சரியோ? அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, கோவப்படக்கூடாது. சரியோ? மச்சம் சாப்பிடக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? சுத்தமா இருக்கணும். வீண் வார்த்தையில் பேசக்கூடாது. இவ்வளவுத்தை நீங்கள் துறக்கிறீங்கள். துறவி அந்த நேரத்தில் நீங்கள் துறவி என்றால் என்ன? துறத்தல் என்றால் என்ன?
ஒரு கூடாத விஷயங்களை விஷயங்களை துறக்கிறது. அப்ப இந்த விஷயங்களை நீங்க துறந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்கள் கோயில், அது என்ன திருவிழா நேரத்தில் 15 நாள். அப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்கள் நோன்பு இருக்கிறீங்கள், தவம் செய்கிறீங்கள். அந்த நேரத்துல என்ன செய்கிறீங்கள்? உங்களுக்கு வர்ற துன்பத்தை தாங்கிக் கொள்றீங்கள். உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் துன்பம் வரும்? அனிருத், விரதம் நீங்க இருந்தால் உங்களுக்கு என்ன துன்பம் வரும்? சகீரா சொல்லுங்க, நீங்க விரதம் இருந்தா உங்களுக்கு என்ன துன்பம் வரும்? பசிக்கும். பசிக்கும், அதை நீங்க பொறுத்துக் கொள்றீங்க. வேற என்ன? அந்த நேரங்கள்ல படங்கள், அந்த கடவுளை பற்றியே தான் சிந்திச்சு கொண்டு போகணும், அப்படிதானே? தேவாரங்கள் கேட்டு தேவா படிச்சு கொண்டு போகணும். அந்த நேரத்துல படம் பார்க்கணும், வேறு ஏதாவது செய்யணும் என்றால் நீங்கள் அதை செய்யாமல் அதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளணும். அப்ப உங்களுக்கு அப்படி இருக்கிறது துன்பமா இருக்கும். சரி, அப்படி உங்களுக்கு வர்ற துன்பம் எல்லாத்தையும், பசிக்கும், பசிக்கல வயிறு நோக்கும், தலை இடிக்கும், எல்லாம் செய்யும், இல்லையோ? நித்திர கொள்ளக்கூடாது. சிவராத்திரி என்றா நித்திர கொள்ளக்கூடாது இரவுல, சரியோ? அப்ப எங்களுக்கு வர்ற துன்பத்தை நாங்க தாங்கிக் கொள்ற பழகுறோம் அந்த விரத நேரம். அது தவத்தின், இதுதான் நாங்க தவத்தின் முயற்சி. அடுத்தது என்ன செய்யறோம்? அந்த நேரத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? மச்சங்கள் சாப்பிடலாமோ? அப்ப அந்த என்ன நாங்க அந்த நேரத்துல கடைபிடிக்கிறோம்? மற்ற உயிர்களுக்கு நன்மை, துன்பம் செய்யக்கூடாது. துன்பம் செய்யக்கூடாது. அந்த நேரத்துல என்னதுக்காக சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டால் மற்ற உயிர்களுக்கு நாங்கள் துன்பம் செய்கிறோம். அப்ப அடுத்த உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அடுத்தாக்களை பேசக்கூடாது. அடுத்தாக்களோட சண்டை பிடிக்க கூடாது. அது மற்றவர்களுக்கு நாங்கள் துன்பத்தை கொடுக்காமல் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளணும், நல்ல விஷயங்களை செய்யணும். இதுதான் தவம், சரியோ? அப்ப தவம்ன்றது முனிவர்களுக்கு மட்டுமோ உங்களுக்கு தேவையோ? இல்ல, எங்களுக்கும் எங்களுக்கு தான் முக்கியம். எங்களுக்கு இந்த தவம் தெரிஞ்சால் நாங்க அரைவாசி முக்காவாசி நல்ல பிள்ளைகளா மாறிடும், இல்லையோ? உங்களுக்கு பசிக்கு இப்ப படிக்கல, பொறுமையா உங்களுக்கு படிக்கலாம். அந்த படிக்கிறது ஒரு தவம், அது ஒரு நோன்பு, விரதம். உங்களோட பள்ளிக்கூட பாடம் படிக்கிறது, பொறுமையா இருந்து படிக்கிறது, நீங்க கோயில் திருவிழாவில் போய் விரதம் இருக்கிறது உண்டோ? உலகிச்சோ, இதை மனசுல நினைச்சு கொள்ளுங்க பிரியங்கா. உங்களோட பள்ளிக்கூடத்தை பாடத்தை படிச்சு மனசுல பதிக்கிறது என்ன, அதுக்கு நீங்க செய்யலாம் சொல்லுங்க. உங்களோட பள்ளிக்கூடத்து பாடத்தை படிச்சு மனதில பதிய வைக்கிறது என்னது? தவம், உறுதி. அதாவது தவம் என்று சொல்லி சொன்னால் மன உறுதியோட ஒரு செயலை செய்யணும். மன உறுதி வேணும், மற்றது என்ன வேணும்? மன அடக்கம் வேணும். ரெண்டும் பேர. இப்ப கோயில் விரதத்துல சொல்றேன், பள்ளிக்கூடத்தை சொல்ல, கோயில் விரதத்துல என்ன செய்யணும்? நான் இன்றைக்கு சாப்பிட மாட்டேன் என்று நீங்க மன உறுதியா இருக்கிறீர்கள், இல்லையோ? பசிச்சாலும் நான் 12 மணி வரையும் சாப்பிட மாட்டேன் என்று மன உறுதி. அதோட அந்த நேரத்துல நான் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அது செய்யக்கூடாது என்று மனதை என்ன செய்து வச்சுக்கிறீங்கள்? உறுதி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க. சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது உறுதி. உன்னை பார்த்துட்டு சாப்பிடாமல், எனக்கு சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொன்னால் அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன பெயர்? மனதை கட்டுப்படுத்தி. அப்ப 2 விஷயங்களோட தான் நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். இந்த விரதம் அப்போ ஒரு பள்ளிக்கூடத்து படிப்பும், பள்ளிக்கூடத்து படிப்பும், கோயில படிக்கிற விரதமும், கோயில படிக்கிற விரதமும் ஒன்று. ஏன் ஒன்று? யார் சொல்லுவீங்க? என்னென்றால் படிக்கும் போது மனதை கட்டுப்படுத்தும். படிக்கும்போது நித்திர வரும், படிக்கக்குள்ள நித்திர வரும், கொட்டாய் வரும், பஞ்சி வரும். அப்ப அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மனதை கட்டுப்படுத்துறோம். என்ன செய்யறோம்? மனதை கட்டுப்படுத்துறீர்கள். அதே நேரத்தில் நித்திர வந்தால் தலை அடிக்கும். எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? எங்களுக்கு வருது துன்பம், அதை என்ன செய்யறீங்க? தாங்கிக் கொள்றீங்கள். கரை நேரம் போம்போக்கு செய்து தண்டொன்று இருந்தால் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் தலை அடிக்க தொடங்கும், சாகுவோம், களைப்பு வரும், சரியோ? தலை சுத்து வரும். அப்ப அதை எல்லாத்தையும் என்ன செய்வீங்க? தாங்கிக் கொள்றீங்க. அப்ப கல்வி கற்று நீங்கள் அதில வெற்றி அடைகிறதும் என்ன ஒரு வகை,
தவம். தவம். கோயில பிடிக்கிற கடவுளுக்கு எங்களுக்கு பலன் வேணும்னு சொல்லி கோயில பிடிக்கிற விரதமும் என்ன? தவம். தவம். அந்த தவத்தை பற்றி தான் இப்ப படிக்க முழங்கிச்சோ. சரி, இப்ப தவம் பண்ணா உங்களுக்கு விளங்கி. தவம் என்றால் என்ன மொத்தத்துமா இப்ப விளங்கிந்த ஒரு ஆள் சொல்லுங்க. தவம் என்றால் என்ன ஆயிருக்கணும் எல்லாரும் சொல்லுங்க. தவம் என்பது எங்களை கட்டுப்படுத்தி, எங்கள் மனதை கட்டுப்படுத்தி, எங்கள் மனதை கட்டுப்படுத்தி, எங்கள் மனதை உறுதியாக்கி, வருட துன்பத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது. கொண்டு தாங்கிக் மற்ற உயிர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் தவம். தவம். இதை படிக்கல மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்றால் என்ன மாதிரி? மற்றவர் என்ன விட கூட மார்க்ஸ் எடுக்கிறார் என்றால் அவருக்கு இன்னும் விதத்துல துன்பம் செய்து கொண்டு அவரை படிக்கிறது குறைக்கிறதும் இல்ல இல்ல. அப்படியும் செய்யறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? இல்ல. இப்ப சில படங்கள்லயும் சில பார்த்திருப்பீங்க. ஓட்ட போட்டியில ஒரு ஆள் கெட்டிக்காரரா இருந்தால் ஓட முடியாதவர் என்ன செய்வார் என்றால் அந்த பிராக்டிஸ் செய்கிற நேரத்திலே அவருக்கு ஏதாவது செய்து போடுவார். ஓட முடியாதபடி போற நேரத்தில் தட்டி பிடிப்பினால் அவர் கால் வந்து போடும். அப்ப போட்டி நேரத்தில் என்ன செய்வார்? ஓட முடியாமல் அப்ப தான் கொண்டுடுவார். அப்ப அவர் எப்படி அவர் வெற்றி கிடைச்சது? அவருக்கு துன்பம் செய்து, மற்றவருக்கு துன்பம் செய்துதான் அவர் வெற்றி கிடைச்சது. அதைத்தான் சொல்லப்படுது, துன்பமும் செய்யக்கூடாது அடுத்த வெற்றி. சரி, இதைத்தான் வள்ளுவர் முதலாவது குறள்ல சொல்ல போறார். தவம் என்றால் என்ன என்ற டெபினிஷன் சொல்ல போறார், வரவிலக்கணம். முதலாவது குறள் சொன்ன பிறகுதான் இந்த முதலாவது குறள் என்ன? உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. திருப்பி சொல்றேன். நான் அவருக்கு முதல் சொல்லி போட்டு என் கடைசியை தான் முழக்கம். ஏன்னாடா இது உங்களுக்கு ரெக்கார்டிங் விட முடியாது. கேளுங்க. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகண் செய்யாமை. விளக்கி இருக்கிறான், முதல்ல கருத்து சொல்லி இருக்கிறேன். அற்றே தவத்திற்கு உரு. அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கு உரு என்றால் தவத்திற்கு டெபினிஷன் வரவிலக்கணம். சரியா? இரண்டாவது கேளுங்கோ. குறள் 2. தவமும் தவமுடையார்க்கு ஆகும். தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. திருப்பி அதை சொல்ல கவனிங்கோ. தவமும் தவமுடையார்க்கு ஆகும். அவம் என்றால் என்ன? நன்மை இல்லை. அவம் என்றால் என்ன? நன்மை இல்லை. அதனை அகுதி இலா மேற்கொள்வது. சரியோ? இந்த 2 குறளையும் தான் நீங்க பாடமாக்க போறீங்க. இனிமே கருத்தை சொல்றேன்னு கேளு. சரியோ? என்னடா பாடமாக்குறதுக்காக சொல்லி இருக்கிறேன். 2 தடவை திருப்பி சொல்லிருக்கணும். சரி, அப்ப வடிவா நீங்க கேட்டு விளங்குங்க. பிரிச்சு சொல்லிருக்கணும். சொன்னீங்க. சரி, அப்ப வடிவா கேளுங்க. இனி கருத்துக்கு சொல்ல போறேன் கேளுங்க. உற்ற நோய் நோன்றல். நோன்பு என்றால் என்ன? விரதம். விரதம் என்றால் என்ன? சாப்பிடாமல் மன உறுதி. மனமுறுதி. விரதம் என்றால் என்ன? மன உறுதி. கோவில்ல பிடிக்கிற விரதம் என்று சொல்லி சொன்னால் என்ன? மன உறுதியோடு என்ன? உணவை விடுத்து சாப்பிடாம விடுத்தேனும் அல்லது சுருக்கியேனும் மனம், வாக்கு, காயம் என்ற 3 நாளும் நாங்கள் இறைவனை வழிபடுதல் தான் விரதம் என்றது. அப்ப விரதத்தை உங்களுக்கு சொல்றேன். நோன்பு என்றால் விரதம். என்ன செய்யணும் நாங்கள்? விரதம் என்றால் என்ன? என்ன சொல்லப்படுது? உணவை விடுத்தேனும் என்றால் என்ன? உணவை விடுத்தா கம்ப்ளீட்டா சாப்பிடாமலேனும் அல்லது சுருக்கி என்றால் என்ன? இப்ப சாப்பிட்றதுக்கு காலம் சாப்பாட்டுக்கு பதிலாக நீங்க டீயை குடிக்கிறீங்க, சுருக்குறீங்க. அப்படி உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கியேனும். அந்த நேரத்துல மனம் என்றால் என்ன? வாக்கு, காயம், உடலால் என்ன செய்ய வேணும்? இறைவனை சிந்திக்கணும். நல்ல செயல். இறைவன் கோயிலுக்கு போகணும். நல்ல கோயிலுக்கு போனா நாங்க என்ன நல்ல செயலை தான் சிந்திப்போம்.
அப்ப என்னதான மனதாலையும் நல்ல செயல் கடவுளை யோசிச்சால் உங்களுக்கு தீய செயல்கள் எதுவும் வராது. வராது. மற்றது வாயால என்ன செய்யணும்? தேவாரங்களை இப்படி திருக்குறள் போல படிச்சால் உங்களுக்கு கூடாது சிம்மர்மம் வாயால. இல்லை. அதான் மனம், வாக்கு, காயம். என்ன கோயிலுக்கு போனா என்ன செய்வோம்? கும்பிடுவோம். மற்றது கோயில்ல தேவையான உதவியில செய்வோம். அப்ப உடம்பாலும் நாங்க மற்றவைக்கு தீமை செய்ய செய்யணும். அதுதான் விரதம். விரதம் என்றால் என்ன? உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். இது திருக்குறளில நான் உங்களுக்கு சமயத்துக்கு சொல்றேன். கோயில் பிடிக்கிற விரதம் எப்படி விரதம் பிடிக்கணும்? உணவை விடுத்து ஏனும் சுருக்கி ஏனும் என்னத்தால செய்யணும்? மனதாலை, வாக்காலையும், காயம் என்ற உடம்பாலையும் என்னத்தை சிந்திக்கணும்? கடவுளை சிந்திக்கணும். கடவுளை சிந்திச்சா நாங்க வேற எதையும் எந்த குற்றமும் செய்ய மாட்டோம். சரியோ? இதுதான் விரதம். இதுதான் விரதம். அப்ப இதைத்தான் சொல்லப்படுது உற்ற நோய் நோன்றல் என்றால் என்ன? எங்கள் உடலுக்கு வருகின்ற உற்ற நோய் என்றால் என்ன? துன்பங்கள். யாருக்கு வர்ற துன்பம்? எங்களுக்கு வர்ற துன்பங்களை நோன்றல். அதை இப்ப விரதம் போல அதை நாங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதை தாங்கி கொள்றது நோன் கொண்ட விரதம். சரியோ? அப்ப என்ன? உடலுக்கு வர்ற துன்பத்தை, எங்களோட உடலுக்கு வர்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். எங்களுக்கு உடலுக்கு வர்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். உயிருக்கு உருகன் செய்யாமை. உயிருக்கு என்றால் எதுக்கு? மற்ற உயிர்களுக்கு. அப்போ மற்ற உயிர்கள் முதல் உங்களுக்கு வர்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளணும். இரண்டாவது என்ன? மற்ற உயிர்களுக்கு உருகன் செய்யாமை. உருகன் என்றால் துன்பம் செய்யாமை. ஓகே, உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றால் என்ன? இதுதான் தவம். ரெண்டும் செய்யாம இருக்கிறது தான் தவமாகும். இதுதான் முதலாவது பொருளுக்கு. சோமு நல்லது. உங்களுக்கு விருப்பமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா இருக்கும் காரியம். நல்ல விஷயம் அறிய. இப்படி கேட்கிறதே உங்களுக்கு ஒரு தவம். இப்ப நீங்க தவம் தானக்கும் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த நேரத்துல நீங்க நல்லதான் சிந்திக்கிறீங்க. அப்ப உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. வருமா மூளைகள? சரி, இரண்டாவது சொல்றேன். தவமும் தவமுடையாட்கு ஆகும். இப்படி செய்யற தவம் இருக்குல்லோ. என்ன தவம்? எங்களுக்கு வர துன்பத்தை பொறுக்கிறதும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கின்ற அந்த மன உறுதியும் மன கட்டுப்பாடும் உள்ளவர்களுக்கு தான் தவம் செய்ய முடியும். அவர்கள் மட்டும்தான் தவம் செய்ய முடியும். மற்றவர்கள் மன கட்டுப்பாடு இல்லாதவர்கள், மற்ற உயிர்கள் எல்லாமே பொறாமை கொள்றவர்கள் என்றால் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யணும். சரியோ? அந்த தவத்தை, அதாவது இந்த தவத்தை செய்யாதவர்கள் எது? மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கிறவர்களும் மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்களும் தவம் செய்தல் அவம். நன்மை கொடுக்காது, பாவம். இப்ப உங்களுக்கு இதை இன்னும் விளங்குறது சொல்லணும்டா, நீங்க கோயில்ல அப்பா சொல்றார் உங்களை, தம்பி நீங்கள் போய் தங்கச்சி விரதம் இருங்கோ, இருந்தாலும் நீங்க சோதனை பாஸ் பண்ணுங்க மட்டும் விரதம் இருங்கோன்னு சொல்றேன். இப்ப ஷர்பானி இருந்த போல அந்த நேரத்துல உங்களோட மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஓகே அதுல ஒரு ஐஸ்கிரீம் கடையை கண்டுட்டீங்க, உடனடியா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கும்? அப்ப நீங்க செய்யற அந்த தவம், விரதம்ன்றது தவம் என்ன? அப்ப நீங்க செய்யற தவம் அவமோ அவம் இல்லையோ? பிரியோசனமோ பிரியோசனம் இல்லையோ? பிரியோசனம் இல்ல. விரதம் இருக்கிறீங்கள், உங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்னவோ உங்களுக்கு சொல்லணும்னு சும்மா ஒரு பகுதியா சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வந்துடுது. அந்த ஃப்ரெண்டை உங்களை தள்ளி விழுத்தி அவருக்கு துன்பம் செய்கிறீங்க. அப்ப அது என்னது? பிரியோசனம் இல்லாத தவம். அந்த விரதம் அப்ப அது உங்களுக்கு பலன் தருமோ? இல்லை. இல்லை. அதைத்தான் இங்க சொல்லப்படும்.
தவமும் தவமுடையாட்கு ஆகும். தவமுள்ளவர்களுக்கு தவமுள்ளவர்களுக்கு ஆகும்னால் என்ன? தவமுள்ளவர்களுக்கு என்னென்ன இருக்கும்? மனக்கட்டுப்பாடு, மனதை கட்டுப்பாடு, மன உறுதி, மனக்கட்டுப்பாடு, இப்படி சொல்லலாம். நீங்க என்னென்ன இருக்கும்? மன உறுதி, மன கட்டுப்பாடு இருக்கு. அது இல்லாதவர்கள், அது இருக்கிறவர்கள் தான் தவம் செய்பவர்கள். சரியோ? அது இல்லாதவர்கள் தவம் செய்தால் அது அவமோ அவம் இல்லையோ? நன்மை. அவம் என்றால் கூடா, தீமை. அப்ப அவமோ அவம் இல்லையோ? அது இல்லாதவர்கள் தவம் செய்வது அவம். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. இப்ப பாருங்க, குறளை சொல்றேன்னு கேளுங்கோ. தவமும் தவமுடையாட்கு ஆகும். தவம் செய்யறது யாருக்கு ஆகும்? அது தவத்தின் பண்பு உள்ளவர்களுக்கு தான் முடியும். தவத்தின் பண்புள்ளவர்கள் மட்டும்தான் தவத்தை செய்ய முடியும். தவம் மேற்கொள்றதுக்குரிய பண்பு பின்பற்ற முடியாதவர்கள் தவம் மேற்கொண்டால் அது அவம், பிரயோசனம் இல்லை. அது பாவத்தில முடியும். அப்ப நீங்க விரதம் இருக்கிறதா இருந்தால் உண்மையா விரதம் இருக்கணும். சரியோ? இப்ப பாருங்க, படிக்கிறது அப்போ மனக்கட்டுப்பாடோட செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்களை செய்து மனம் ஒருமித்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாதான் அந்த தவம் உங்களுக்கு சித்தியை தரும் பாடத்துல, இல்லையோ? அதை விட்டுட்டு இப்படி இருக்கிறது, ஒரு டிவி அங்க போடுறா உங்களோட மனக்கட்டுப்பாடு இழக்கிறீங்க, தவம் இல்லை, இல்லையோ? ஓடி போய் அடிக்கடி ஒழும்பி சாப்பிடுறீங்க, இன்னும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போயிடும், தவம் இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு அந்த கல்வியில சித்தி அடையலாமோ? எல்லாம். அப்ப கோயில படிக்கிற விரதமும் தவமும், நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடத்திலையும் தவம் இருக்கு. ஆனபடியால் இது அதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இதை நாங்கள் ஒழுங்கா படிச்சால் எங்களோட வாழ்க்கைக்கு உபயோகமோ இல்லையோ? இதுதான், இவ்வளவு தான் இருக்கு.